ராஷ்மிகா மந்தனா, சாய் பல்லவி தொடர்ந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் மிக கேவலமான ஒரு வேலையை பிரியங்கா மோகனுக்கு பண்ணியிருக்காங்க. நடிகை பிரியங்கா அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து ரொம்ப ஆபாசமாக தவறாக சித்தரித்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளியிட்டிருக்கீங்க, நீங்கள் இது நியாயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் தாண்டி இது ஏஐ தொழில்நுட்பம் நல்லதா கெட்டதா, வளர்ச்சியா வீழ்ச்சியா, இது எல்லாம் ஒரு பக்கம் விவாதம் போய்கிட்டே இருக்கும். ஒரு புது தொழில்நுட்பம் வந்தால் அது வளர்ச்சியும் இருக்கும், அதனால் வீழ்ச்சியும் இருக்கும், அதில் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். அதை தாண்டி இதெல்லாம் என்னையா கேவலமான வேலை, இது யார் பண்ணுறது அப்படின்னு, இது யார் பண்ணுறது, அதுவும் பிரியங்கா மோகனுக்கு ஏன் குறிப்பிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை ஒவ்வொருத்தர் பிரபலமாகும் பொழுதும் இது மாதிரியான வேலைகள் நிறைய உண்டு. ராஷ்மிகா மந்தனா ஒரு வீடியோ டக்குன்னு அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கலங்கி போயிட்டேன். நான் ஒரு நிமிஷம், அது நானே இல்லைங்க, என்னுடைய உடல் அமைப்பே இல்லை. ஆனால் அந்த நொடி பொழுதுல அது அப்படியே ஷேர்னு அது பாட்டு கோடிக்கணக்கில் ஷேர் ஆயிடுச்சு, ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்தாங்க. புகார் கொடுத்து ஒரு சில மணி நேரங்களில் அதை வெளியிட்ட நபரை கைது பண்ணிட்டாங்க. அப்போ ராஷ்மிகா மந்தனா சொன்னது என்னன்னா, நம்மளை சுற்றி நிறைய சைக்கோக்கள் இருக்காங்க. அந்த சைக்கோக்கள் யாருன்னா, இது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமான வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க ரொம்ப ஒரு மோசமான மனநிலைக்கு போவாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மம்னே எனக்கு தெரியல அப்படின்னு. இதே கதறல் தான் சாய் பல்லவிகிட்டே இருந்தது. இதே வருஷம் இப்போ பிரியங்கா மோகன், ஏப்பா பிரியங்கா மோகன் யாருக்குப்பா என்னப்பா பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். டாக்டர் டான், எதற்கும் துணிந்தவன், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணோட நடித்த வழி ஓஜி. இந்த ஓஜி படம் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தது. இதெல்லாம் தாண்டி அந்த ஓஜி படத்தினுடைய ப்ரொமோஷன் சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பிரியங்கா மோகன். அது என்னன்னு தெரியல, என்னுடைய படத்தை மட்டும் எடுத்து மீம்ஸ் போடுறது, அப்புறம் தவறாக சித்தரிக்கிறது, என்னை பற்றியான வதந்திகளை பரப்புறது இந்த சோசியல் மீடியாவில், இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல அப்படின்னு. நாம் கூட பிரியங்கா மோகன் அப்படி ஒன்றும் பெரிய ஓஹோன்னு நடிகை ஒன்றும் கிடையாது. நம்ம தவறாக சொல்லலை. இன்றைக்கி தெலுங்கு லேடி சூப்பர் ஸ்டார், தமிழ் லேடி சூப்பர் ஸ்டார், அப்புறம் கன்னட லேடி சூப்பர் ஸ்டார், பேன் இண்டியா ஸ்டார், லேடி ஸ்டார் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடிக்கிற படம்லாம் ஹிட் ஆகுது. சரி போத்தா சனிவாரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், அந்த தெலுங்கு படத்தை பிரியங்கா மோகனுக்கு அவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அவங்க தெலுங்குலேருந்து தான் தமிழுக்கு வந்தாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா டான், டாக்டர் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சுப்போ இவங்க ராசியான நடிகைப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தில் ஒரு சாங் ஒன்று வரும், கோல்டன் ஸ்பாரோ அப்படின்ற அந்த சாங்கை எடுத்து போட்டு இவங்களை வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. நடனாட தெரிதா, சாணி மிதிக்கிற, அங்கேயும் இங்கேயும் போய் வர, நீ எல்லாம் ஒரு நடிகையா, உனக்கு என்ன தெரியும், இப்படியா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆந்திராவில் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயம் நடக்குது, எதுக்கு அப்படின்னு பொழுது அப்போ தான் மனந்திறந்து பிரியங்கா மோகன் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு எதிராக ஒரு குரூப்னு சொல்லலை, எனக்கு எதிராக ஒருத்தர் பணம் கொடுத்து இந்த மாதிரி மீம்ஸ் போட வைக்கிறாங்க, அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி இது மாதிரி என்னை தவறாக சித்தரிக்கிறாங்க, அவங்களுடைய காசு போய் விளையாடி என்னை பற்றி தப்பாக இது மாதிரியான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி யார் அப்படின்னா, அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட ஆதாரம் இல்லை அவங்க தான் அப்படின்ட்டு, அதனால் நான் சொல்லலை அப்படின்னு. குறிப்பாக அவங்க சொல்கிறது ஒரு நடிகை, ஒரு தெலுங்கில் உள்ள நடிகை, அந்த நடிகையும் அந்த மேனேஜரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கன்னு அங்கே உள்ள ஊடகங்கள் எழுதின ஒரு விஷயம். இதெல்லாம் தானே ராஷ்மிகா மந்தனும் இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கடன்னு அப்படி மேலே வந்தேன், பாலிவுட் படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை பற்றி நிறைய வதந்திகள், நிறைய மீம்ஸ், அதை தாண்டி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த வீடியோ வந்த உடனே நான் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு போயிட்டேன். நான் நீங்கள் அந்த காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாத நடிகை அப்படின்னா அவங்கள பற்றி கிசுகிசு வரும், மோசமான கிசுகிசாக வரும். சில மஞ்சள் பத்திரிகையில் கண்ணாமண்ணன் ஸ்டோரியே வரும். அப்போ கோவப்படுவாங்க, அது யார் அதை பரப்புனது ஏது அப்படின்னு. சின்ன வட்டம் தான் அதுக்குள்ளே. இன்னொரு போட்டி நடிகையோ இல்லை இன்னொரு வேண்டாத நடிகரோ இல்லை அவங்களுடைய மேனேஜரோ இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க. இப்போ பிரியங்கா மோகன் சொல்கிறதுக்கு அதான் காரணம்.
இந்த மீம்ஸ் போடுறவங்க, இந்த கிரியேட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாவில் வந்து தவறாக செய்தி பண்ணுறவங்கள ஒரு நடிகை காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த நடிகையோட பேரை மட்டும் சொல்லிய கண்டி இது நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி உச்சகட்டமாக வந்த அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஆபாசமான ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் ஏன் வெளியிட்டாங்க, யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல. இதை வருத்தப்பட்டு ஒரு பதிவு ஒன்று பிரியங்கா மோகன் அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு போட்டிருக்காங்க. 1:08க்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்ன குணத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? நான் வளர்ந்து வரது உங்களுக்கு பிடிக்கலையா? நானும் ஒரு பொண்ணு தானே, நான் என்ன வானத்திலேருந்தா குச்சி வந்துட்டேன், நானும் முட்டி மோதி தான் வந்தேன். நான் இந்த ஃபீல்டில் நடிக்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா பாலிடிக்ஸும் தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இங்கே வந்து நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் யாருக்கு நான் யாருடைய பிரச்சனைக்கு போனது இல்லையே, யாருடைய பட வாய்ப்பை நான் பிடுங்கினது இல்லையே, யாருக்கிட்ட வம்பு தும்புக்கு போனதில்லை. அதுவாக தான் அமையுது. எனக்கு பிரச்சனையே இவங்களுக்கு எங்கே வந்ததுன்னா, பவன் கல்யாண் கூட இவங்க எப்படி நடிக்கலாம் அப்படின்னு, பவன் கல்யாண் படத்தில் இவங்க எப்படி நடிக்கலாம் அப்படின்னு. பவன் கல்யாண்னா அவ்வளோ பெரிய வஸ்தாதா அப்படின்னா, ஆந்திராவில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து பவன் கல்யாண் உண்டு. அது ஓஜி படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறுகிய காலத்தில் ஒருத்தர் கடகடன்னு வளர்றாங்கன்னா அது ஆகவே ஆகாது. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் டான் இதெல்லாம் ஓடிச்சு. ஆனால் எதற்கும் துணிஞ்ச மாதிரி படங்கள், கேப்டன் மாதிரி படங்கள்லாம் கலவையான விமர்சனங்கள்லாம் இருந்தது, அப்படியே இதுவாகிடுச்சு. ஆனால் தெலுங்கில் வந்து அந்த படம் ஓடினது தான், அதுவும் பவன் கல்யாண் கூட நடிச்சது தான் கடும் காண்டாயிட்டாங்க. வந்து அந்த காண்டோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக பாருங்கள், வந்து தவறான ஒரு விஷயம் அது. அது வந்து ஏன்னா பிரியங்கா மோகனுக்கு இன்னும் கூட சொல்லப்போனால் கிட்டத்தட்ட $2 மில்லியன் சொத்து இருக்குது அப்படின்றாங்க. நம்ம காசில் வந்து 17 கோடி. இது எப்படி வந்தது, ஏது வந்து இதனுடைய ரிஷி மூலம் நதி மூலத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒரு நடிகை வந்தாச்சு, வந்து அதை தாண்டி முன்னுக்கு வந்தாச்சு. இப்போ பிரியங்கா மோகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் லண்டனுக்கு போனேன் என்னுடைய தோழியை பார்க்குறதுக்கு. அதை என்ன பண்ணுறாங்க, லண்டனில் இவங்களுக்கு என்ன வேலை, லண்டனில் இவங்க யாரை பார்க்க போனாங்க, லண்டனுக்கு போகும் பிரியங்கா மோகன் நான் போகிற ஏர்போர்ட்டில் நிற்கிற படம், நான் ஃப்ளைட்டில் ஏறுற படம், லண்டனில் இறக்குற படம், எனக்கு எதிராக ஒரு பிஆர் டீமே ஒர்க் பண்ணுது. நான் யார் குடியை கெடுத்தேன், நான் அதை யார் வாய்ப்பை பறித்தேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது ஆபாச புகைப்படங்கள், ஆபாச வீடியோக்களை அடுத்தவர் மேல் வந்து நடிகைனா உங்களுக்கு எவ்வளோ இலக்காரமாக போச்சா, ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் தவறான வீடியோவோ ஃபோட்டோவோ வந்தால் 48 மணி நேரத்தில் அதை நீக்க வேண்டும் அப்படின்னு. பிரியங்கா மோகன், மற்றவங்க ராஷ்மிகா மந்தனா, சாய் பல்லவி, இவங்க இந்த மாதிரி ஆன ஒரு திரை ஆளுமைகள், இவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது, இவங்களுக்கு வந்து பக்கபலம் இருக்குது, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பயன்படுத்தி இது பண்ணிவிடுவாங்க. ஒரு சாதாரண பெண்கள், ஒரு ஒரு வேலைக்கு போகிற பெண்ணு, யாருன்னே முகம் தெரியாத ஒரு பெண்ணு ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சைக்கோ மூளைக்காரர்கள், இந்த மோசமான சிந்தனை உள்ளவர்கள் அந்த மாதிரியான பெண்களை எடுத்து இந்த மாதிரியான வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் போட்டால் என்ன ஆகுங்க? வந்து அவங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும், அவங்க யார்கிட்ட கதற முடியும்? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, கணவன் இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சுற்றும் இருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியான்ட்டு வந்து எல்லார் கையிலும் இருக்குது. ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்க கையில் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு நடிகையாக நான் வேதனைப்படுறதை விட ஒரு பெண்ணாக நான் வந்து மிகப்பெரிய அவமானப்படுறேன் நான் அப்படின்னு பிரியங்கா மோகன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், என்னங்க நடிகைனா அவ்வளோ இலக்காரமாக போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஒட்டுமொத்தமாக இதற்கு என்னன்னா, பக்கத்து வீட்டில் நெருப்பு எரிஞ்சால் நமக்கு என்னங்க வந்தது, அது எரியட்டும் அப்படின்ற மனநிலையில் தான் இந்த திரை உலகம் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக திரைப்பட நடிகைகள், அவளுக்கு ஆயிடுச்சா சந்தோஷம், நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த வீடு உங்களுக்கு தான் பிடிக்கும். இது தவறான ஒரு கண்ணோட்டம். இது ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய திரைப்படம் மட்டும், இந்திய திரைப்படமே எத்தனை சங்கங்கள் இருக்குது, இதில் இறங்கி இதற்கு ஒரு முடிவு கட்டணும். தொழில்நுட்ப வளர்ச்சி ரைட்டு, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நடிகைக்கு எதிராக, நடிகைகளுக்கு எதிராக மிக மோசமாக கையாளப்படுவது மிக கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையோடைய ஒரு குளியல் வீடியோ ஒன்று வந்தது. வந்து அவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பாச்சு. வந்து அதை பற்றி அந்த நடிகை கவலையப்படல. வந்து அப்புறமா வந்து அதுக்கு விசாரணைலாம் வந்த பிறகு அது என் வீடியோவே கிடையாதுங்க, யாரோ ஒரு நான்சென்ஸ் வெளியிட்டது வந்து அப்படின்னு ரொம்ப கூலாக போயிட்டாங்க. வந்து அப்புறமா அது நீக்கப்பட்ட ஒரு விஷயம். அன்றைய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா இல்லாத அப்போயே அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை, என்ன அவங்களுக்கு வந்து 2 மில்லியன் சொத்து இருந்தால் அதுக்காக என்ன வந்து இதை வந்து கடந்து போயிட்டே இருப்பாங்களான்னு. நான் வந்து அவங்க நடிகையாக இருந்தால் எதை வேணாலும் நீங்கள்
ஒரு புகைப்படமாக ஃபோட்டோவை வெளியிட்டுருவீங்களாண்ணா? எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வந்து இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக திரைப்படத்துறையினர் அத்தனை பேரும் அத்தனை சங்கங்களும் இதற்கு எதிராக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.